வெல்கம் பேக் டு மூவிஸ் இன் தமிழ் நண்பர்களே. இன்னைக்கு ஒரு ஃபர்தர் யூ வெல்கம் பேக் டு மூவிஸ் இன் தமிழ். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் சொல்ற கதை விதம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம வாரம் போடுற திரைப்படம் உங்களுக்கு நேரடியாக வந்து நோட்டிஃபை ஆகும். ஓகே கைஸ், வாங்க படத்துக்குள்ள போகலாம். படத்தோட ஸ்டார்டிங்லேயே வந்து ஜீசஸை காட்டுறாங்க. ஜீசஸ் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸிங் மேட்ச் நடந்துட்டு இருக்கு. இந்த பாக்ஸிங் மேட்ச் பார்த்தீங்கன்னா வந்து எங்கே நடக்குது பார்த்தீங்கன்னா ஒரு அண்டர் கிரவுண்ட் பாக்ஸிங் மேட்ச் அப்படி சொல்லலாம். கம்ப்ளீட்லி இல்லீகலான ஒரு பாக்ஸிங் மேட்ச் தான் இது. இந்த பாக்ஸிங் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா பெட்டிங்லாம் வந்து ஹெவியாக நடக்கும். அண்ட் வந்து குடிக்கிறது தம் அடிக்கிறது எல்லா விதமான சகல இல்லீகல் திங்ஸுமே நடக்கும். நம்ம ஹீரோவும் அவரோட காம்படிட்டரும் சண்டை போட்டே இருக்காங்க. இதில் வந்து டக்குன்னு நம்ம காம்படிட்டர் என்ன பண்ணுறாரு, அவர் வந்து ஒரு ஹெட்பட் கொடுத்துறாரு. அதுவும் கம்ப்ளீட்டாக இல்லீகல் தான். ஹெட்பட் கொடுத்த உடனே வந்து நம்ம ஹீரோக்கு ரத்தம் வந்ததை பார்த்த உடனே நம்ம ஹீரோ செம்ம காண்டை வச்சு செஞ்சு போறாரு. செஞ்சுட்டு அந்த மேட்ச் வின் பண்ணிடுறாரு. மேட்ச் வின் பண்ணதுக்கப்புறம் வந்து ரெஸ்டிங் ரூம் போகிறாங்க. ரெஸ்டிங் ரூமில் இவங்க சண்டை போடுறதுக்கு யாருக்கு எவ்வளோ கூலி அப்படின்றத வந்து அவங்களுக்கு எவ்வளோ ஷேர் போகுன்றத மிச்சத்தை வந்து நம்ம ஹீரோக்கும் அவருக்கும் வந்து இன்னொருத்தருக்கும் கொடுக்குறாங்க. ஸோ மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் காசுலாம் வாங்கினதுக்கப்புறம் நம்ம ஆள் வீட்டுக்கு போகிறாரு. நம்ம ஆள் பார்த்தீங்கன்னா தங்குற வீடு வந்து இதுதான். இது வந்து ஒரு குப்பை கூட மாதிரி தான் அந்த வீட்டில் இருக்குது. ஃப்ரிட்ஜ்லேயும் எதுவும் சாப்பிட்றதுக்குலாம் எதுவும் இல்லை. சரி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அங்கேருந்து அவர் வளர்க்குற டாடாஸ் கிட்ட பேசிட்டு அதுக்கு ஃபுட்டை போட்டுட்டு தலையில் ஐஸ் வச்சுன்னு இதுதான் நம்ம தலையெடுத்து நம்ம ஆள் தூங்க ஆரம்பிச்சிடாரு. அடுத்த நாள் காலையில் எழுந்து எதிர்க்க இருக்க பெட் ஷாப்பில் போய்ட்டு அவருக்கு டாடாஸ்க்கு வந்து ஃபுட்டு வாங்குறாரு. ஃபுட்டு வாங்கும்போது அங்கே இருக்கிற ஒரு பொண்ணுக்கிட்ட வந்து ஒரு மாதிரி வள்ளிகிற மாதிரி தான் பேசுகிறாரு. ஓனர் இதை பார்த்துட்டு அம்மா நீ போய் கீழே வந்து கழுவுமா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதனால் ஹீரோயின் அங்கே போயிடுறாங்க. நம்ம ஆள் இதை பார்த்துட்டு அப்செட் ஆகி வெளியே வந்துடுறாரு. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா அவர் ஒரு போர்ட் கிட்ட போய் நடந்து போயிட்டுருக்காரு. எதுக்கடா இங்கே போகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஆளோட வேலையை பார்த்தீங்கன்னா வந்து அடியாள் வேலை தான். அதனால வந்து அங்கே ஒருத்தன் வந்து காசு தரணும் அப்படின்றதுனால அவனை பிடிச்சி அடித்து அவன்கிட்ட காசு வாங்க ஆரம்பிக்கிறாரு. இருந்தாலும் நம்ம ஆளு கொஞ்சம் இறக்க குணம் இல்லை, ஹீரோ இல்லை, இறக்க குணம் இருக்கிறதுனால அவங்ககிட்ட மொத்த அமௌண்ட்டும் வாங்காமல் சரி ஒரு சர்டன் அமௌண்ட் மட்டும் வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. அடுத்து அவர் பாஸை பார்த்து பாஸுக்கிட்ட பாஸ் இவ்வளோ தான் அவன்கிட்ட இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அதையும் வாங்கிட்டு அப்படியே பேசிகிட்டு இருக்காங்க. திருப்பி காரில் இறங்கி நம்ம பாஸ் சொல்கிறாரு, நான் ஒன்று அவன் கழுத்தை தானே உடைக்க சொன்னேன், நீ ஏன் உடைக்கல அப்படின்னும் போது அது வந்து நீ இனிமேல்ட்டு வந்து நீயா ஒரு முடிவு எடுக்காத, நான் சொல்கிறத வந்து செய்ய அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாஸை நம்ம ஹீரோ வந்து கடிச்சிட்டு இருக்காரு. எந்த பாஸ் தான் கடிக்கிறதில்ல, நம்ம எல்லார் பாஸுமே நம்மளை கடிச்சுன்னு தான் இருக்காங்க. அதே மாதிரி அவனோட பாஸும் அவனை கடிச்சு விட்டு போகிறாரு. ஆனால் வந்து இந்த தடவை வந்து நான் சொல்கிறது தான் இனிமேல் நீ செய்யணும், இல்லைனா வந்து அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. கிளம்பும் போது வந்து பாஸோட டிரைவரும் வந்து ஏதோ ஒன்று சொல்ல நம்ம ஆளு செமக்காண்டாயிரு, மௌன இருறா உன் கையை உடைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு போயிடுறாரு. ஸ்ட்ரைட்டாக அங்கேருந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஆள் வந்து ஒரு ஜிம்முக்கு போகிறாரு, பாக்ஸிங் ஜிம்மில் ஸ்ட்ரைட்டாக உள்ளே போயிட்டு லாக்கர் ரூமை தான் பார்க்குறாரு. லாக்கர் ரூமில் இவரோட லாக்கரில் ஒரு பூட்டுக்குது. பூட்டை வந்து ஓப்பன் பண்ணலாம் ட்ரை பண்ணுறாரு. கடைசியில் வந்து பக்கத்தில் இந்த ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் எடுத்து அடித்து உடச்சி அந்த பூட்டை ஓப்பன் பண்ணி வைக்கிறாரு. ஆனால் வந்து லாக்கருக்குள்ளே கம்ப்ளீட்டாக வேறு ஏதோ ஐட்டம் இருக்குது. என்னடா க்ளீன் பண்ணுறப்ப என்ன கேட்டால் வந்து மிக்கி வந்து உன்னோட திங்ஸ் எல்லாம் எடுத்து பேக் போட்டு வைக்க சொல்லிட்டாரு. நான் 6 வருஷமாக யூஸ் பண்ண லாக்கரியா அப்படின்னு வந்து சொல்கிறாப்புல. இல்லை ஓனர் சொல்லிட்டாரு. ஓனர் தான் பார்த்தீங்கன்னா மிக்கி தான் வந்து இவரோட ட்ரெயினர். வந்து நம்ம மிக்கியை போய் பார்க்குறாரு. மிக்கி வந்து அங்கே ஒரு ஸ்பேரிங் வந்து பார்த்துட்டு இருக்கும்போதே வந்து நமக்கு எப்படி இருக்கீங்க அப்படின்னு நம்ம ஆள் கேட்டுட்டு இருக்கும்போது மிக்கி வந்து நம்ம ஆள் கடிச்சு துப்பாத குறைய வந்து கலாய்ச்சி தள்ளுனுங்கிறாரு. இப்போ லாக்கர்லாம் கொடுக்க முடியாது, இருந்தால் இஷ்டம் தான் இல்லைன்னா கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதே டைமில் வந்து அங்கேருந்த ஒரு கண்டென்டரும் வந்து நம்ம ஆள் கலைக்கிறாரு. நம்ம ஆள் காண்டாயே அந்த இடத்துலேருந்து போகிறாரு. ஸ்ட்ரைட்டாக அங்கேருந்து கிளம்பி நம்ம வந்து ஹீரோயின் இருக்கிற அந்த கடைக்கு தான் போகிறாரு. கடையில் போயிட்டு ஏதோ ஒரு மொக்க ஜோக் அடிச்சிருக்காரு. அவரும் என்னென்னமோ பேசி பார்க்குறாரு. நான் ரொம்ப ஃபைல் ஆகிற அப்படிலாம் சொல்லி பார்க்குறாரு. நம்ம ஹீரோயின் பேசுகிற மாதிரியே தெரில. அவங்க ரொம்ப வந்து இன்ட்ரோவர்ட் பொழுது சுத்தமாக பேச மாட்டாங்க. கடைசியாக கிளம்பும் போது வந்து குட் நைட் சொல்கிறாங்க. உடனே வந்து அவங்கள குட் நைட்னு சொல்கிறாங்க. அங்கேருந்து கிளம்பி அங்கேயே ஒரு சின்ன ஒரு பாருக்கு போயிட்டு நம்ம ஆள் வந்து சரக்கு போட்டுன்னு அவரோட ஃப்ரெண்டு பாலி இருக்காரு. இவர் தான் பார்த்தீங்கன்னா வந்து ஆக்சுவலாக ஹீரோயினோட அண்ணன். ஆனால் வந்து நம்ம ஹீரோயினோட அண்ணனே பார்த்தீங்கன்னா வந்து ஹீரோயினை பற்றி தப்பாக பேசுவார். ஆனால் வந்து நம்ம ஹீரோ அதெல்லாம் வந்து தடுத்துக்கிட்டே இருப்பாரு, அப்படிலாம் பேசாதரா அப்படி இப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. அதே டைமில் பாரட்டர் ஹீரோ வந்து டிவியில் வந்து அப்போலோ கிரீட் வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்துட்டு இருப்பாரு. அப்போலோ கிரீடை பார்த்தவொடனே வந்து பாரட்டர்னு இவெல்லாம் ஒரு க்ளவுனு, இவெல்லாம் வந்து எப்படி தான் இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கானோ அப்படி இப்படிலாம் சொல்லும்போது நம்ம திருப்பி அஃபண்ட் ஆயிடுறாரு. டேய் அவன் க்ளவுனாடா, அவன் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, அவன் வந்து எப்படி அவனோட பெஸ்ட் ஷாட்டை கொடுத்து தான் அவன் எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கான் தெரியுமா. 2 பேர் பாக்ஸர்ன்றனால ஹீரோவால் வந்து அப்போலோ கிரீடையும் விட்டு கொடுக்க முடியல. அதை சொல்லிட்டு காசு அவன் மூஞ்சிலே தூக்கி வச்சுட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. அப்படியே வீட்டுக்கு நடந்து போயிட்டே இருக்கும்போது அவனோட ஃப்ரெண்டோட தங்கச்சி பார்த்தீங்கன்னா அந்த முட்டு சந்தை இருந்துங்கன்னு வந்து ஒரு மாதிரி அசிங்கமாக பேசிட்டு இருப்பாங்க. உடனே அந்த பொண்ணையும் வந்து இவன் கையில் தரன்னு எழுதுன்னு போயிட்டு அவங்க வீட்டில் விடும் போது அப்படியே எல்லா அட்வைஸும் பண்ணி
பண்ணிகிட்டே வந்து போவான். கரெக்டாக அந்த பொண்ணு வீட்டுக்குள்ளே போகும்போது வந்து நீ யாரா சொல்கிறதுக்கு பைத்தியக்காரா அப்படின்னு சொல்லும் போது டக்குன்னு நம்ம ஆள் வந்து ரொம்ப அஃபண்ட் ஆகி அப்செட் ஆயிடுறாரு. கரெக்டு தானே, நம்ம யார் இதை சொல்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிடுறாரு. அதே டைமில் அப்போலோ கிரீட் டிவியில் சொன்னாங்களே, அவர் வந்து ஒரு மேட்ச் வந்து ஜனவரி 1 அப்போ வந்து பிளான் பண்ணியிருப்பாரு. அன்ஃபார்ச்சுனேட்ல அவரோட காம்படிட்டர் கையில் ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்றதுனால அந்த மேட்ச் நடக்காத ஒரு சுச்சுவேஷன் வந்து உருவாயிடுது. அதை தான் வந்து ரொம்ப ஹீட்டட் ஆர்குமெண்ட்ஸாக வந்து எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அன்ஃபார்ச்சுனேட்ல அதே இவரோட லெவல்லே பார்த்தீங்கன்னா வேற எந்த ஒரு கண்டென்ட்டும் இல்லை அப்படின்றனால என்னடா பண்ணுறத மண்டையை போட்டு பிச்சுக்கிட்டு இருக்க நேரத்தில் டக்குன்னு அப்போலோ கிரீடுக்கு ஒரு ஐடியா வருது. நான் ஏன் வந்து ஒரு அண்டர்டாகுக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறேன், இது வந்து ஒரு லேண்ட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி தானே, ஒரு அண்டர்டாகுக்கு வந்து நான் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறேன், என்னோட மூஞ்சுக்கு நேராக அவனோட ஃபோட்டோ இதே இடத்துல வந்து அவனுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறேன், இது ஒரு ஒரு மாஸ்டர் பிளானாக இருக்கும் அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணி சிரிச்சுக்கிறாங்க. சிரிச்சுட்டு உடனே வந்து இதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணவும் முடிவு பண்ணிடுறாங்க. அடுத்த சீன்லேயே ராக்கி பால்போவா வந்து கரெக்டாக அவங்க வீட்டில் வந்து அவங்க பாஸ் இறக்கி விட்டுட்டு என்னடா நாளைக்கு வந்து உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டோட வெளியே போறியா, உடனே நம்ம ஆள் சர்ப்ரைஸ் கேர்ள் ஃப்ரெண்டு உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஆள் எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அந்த டிரைவருக்கும் நம்ம ஹீரோக்கும் லைட்டாக ஒரு சண்டை வருது. சண்டை வந்தோடனே டக்குன்னு நம்ம பாஸ் என்ன பண்ணுறாரு, $50 அவர் கையில் குத்து போட நீ உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டோட என்ஜாய் பண்ணுற அப்படின்னு சொல்லி முடிச்சிடாரு. இந்த இடத்துல அப்போலோ கிரீடு யார் கூட சண்டை போகிறது, எந்த அண்டர்டாக் கூட சண்டை போகிறதுன்னு சொல்லிட்டு மண்டையை போட்டு பிச்சுக்கிறாங்க. அந்த இடத்துல நிறைய பேரோட நேம்ஸ் வந்து அடிப்பட்டாலும் வந்து கடைசியில் வந்து நம்ம ஹீரோவோட பேர் தான் அடிப்படுது, த இட்டாலியன் ஸ்டாலன். அப்போலோ கிரீட் வெர்சஸ் இட்டாலியன் ஸ்டாலன் ஒரு ஹாரர் படம் மூவி மாதிரி இருக்குல்ல அப்படின்ற மாதிரி வந்து நம்ம அப்போலோ கிரீட் ஃபீல் பண்ணாரு. ஆனால் அவரோட கூச்சம் வேண்டாம், ஒரு சவுத் பா டைமிங் வந்து கண்டிப்பாக வந்து சொதப்போம், கண்டிப்பாக வந்து ரிஸ்க் எடுக்காத அப்படின்னு சொன்னாரு. ஆனால் அப்போலோ கிரீடு மண்டையில் வந்து ஜனவரி 1 வந்து மேட்ச் நடத்தியே ஆகணுன்றது மட்டும்தான் அதிகமாக இருக்கிறதுனால இந்த மாதிரி ஒரு மேட்டரெல்லாம் ஒரு யோசிக்கவே இல்லை. அவனை 3 ரவுண்டில் தட்டி தூக்கிடுவேன் அப்படின்றாரு. ஆனால் வந்து நம்ம ட்ரெயினர் அதை வேண்டவே வேண்டாம் அப்படின்னு அழுத்தமாக சொன்னாலும் அவர் அதை கேட்குற மாதிரி இல்லை. அதே டைமில் நம்ம ஹீரோவும் அவரோட ஃப்ரெண்டு பாலும் வந்து அவங்க வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ திருப்பி அவர்கிட்ட கேட்டு ரெடி உன் தங்கச்சிக்கு நான் வரேன்னு தெரியும்ல அப்படின்னு கேட்டுக்கிட்டு போயிட்டே இருக்காங்க. அவரும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிடறாங்க. வீட்டுக்கு போனால் அவங்க தங்கச்சி வந்து டர்க்கியை வந்து செஞ்சுட்டு இருக்காங்க, ஏன்னா அன்றைக்கி தேங்க்ஸ் கிவிங் அப்படின்றனால. பட் வந்து நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு வந்து எப்படியாவது இவளை வந்து வெளியே தோற்றணும்ட்டு அந்த டர்க்கியை தூக்கி வெளியே போட்டு அவகிட்ட சண்டை போடுறாரு. நம்ம ஹீரோ ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு, நம்ம தப்பான டைமில் வந்துட்டோமோ. அவள் ஃபீல் பண்ணுறதை பார்த்து நம்ம ஹீரோ லைட்டாக வந்து ஃபீல் ஆகிடுறப்பில் ஃபீல் ஆகிட்டே எனக்கு செம்ம பேட் மூடில் இருக்கிறேன், நான் கிளம்புறேன்டா அப்படின்ற மாதிரி பேசுகிறாப்புல. இல்லை நீ எல்லாம் உரி பண்ணாத, நீ அவகிட்ட பேச அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஃப்ரெண்டு சொன்ன உடனே ஹீரோ வந்து இந்த டோரில் நின்று தட்டி நம்ம ஹீரோயின் கிட்ட பேசிட்டு இருக்காரு. ஒரு வழியாக எப்படியே கன்வின்ஸ் பண்ணி ஹீரோயினை வந்து வெளியே கூட்டிகிட்டு போயிடுறாரு. கரெக்டாக வெளியே போகும்போது அண்ணங்கிட்ட கேட்குறாண்டி உன் தங்கச்சிக்கு என்னடா பிடிக்கும் அப்படின்போது ஐஸ் ஸ்கேட்டிங் அப்படின்றாங்க. உடனே நம்ம ஆளும் வந்து கரெக்டாக ஐஸ் ஸ்கேட்டிங் பண்ணுறதுக்கு வந்து ஹீரோயினை கூட்டிட்டு போகிறாரு. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த பிளேஸ் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ஆனால் வந்து எப்படியோ காசு கொடுத்தா கரெக்ட் பண்ணிடுறாரு அந்த இடத்துல. அப்புறமேட்டு வந்து ஹீரோயினும் வந்து ஐஸ் ஸ்கேட்டிங் பண்ணுறாங்க. ஹீரோயின் மட்டும் தான் ஐஸ் ஸ்கேட்டிங் பண்ணிட்டு இருப்பாங்க. ஹீரோ வந்து ஐஸ் ஸ்கேட் பண்ண மாட்டார், ஏன்னா வந்து அவருக்கு வந்து பாக்ஸிங்கில் இருக்கிறாரு அப்படின்றனால வந்து ஐஸ் ஸ்கேட்டிங் பண்ணால் வந்து ஆங்கிளுக்கு நல்லது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஐஸ் ஸ்கேட்டிங் பண்ண மாட்டார். அந்த ஐஸ் ஸ்கேட்டிங் பண்ணிகிட்டே இருக்கும்போது அவர் வந்து எப்படி பாக்ஸிங் பிடிக்கும், அப்புறம் ஏன் பாக்ஸிங்கில் ஒரு சான்ஸ் கிடைக்கல அப்படின்றதெல்லாம் ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டே இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவர் ஒரு சவுத் பா வந்து மோஸ்ட்லி யாரும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கவே மாட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வந்து அந்த இடத்துல சொல்லிகிட்டே இருக்காரு. அப்படியே 2 பேரும் வந்து நிறைய விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணி ஒரு மாதிரி ஒரு ஜெல் ஆகிட்டே வராங்க. இதுக்கு நடுவில் கௌஷிக் குறுக்க வந்த மாதிரி அந்த க்ளீன் பண்ணுற வேற 1 நிமிஷம் இருக்குது, 2 நிமிஷம் இருக்குது, 3 நிமிஷம் தான் இருக்குது அப்படின்னு வேற கணக்கு வேறு சொல்லியிருந்தான். 10 நிமிஷம் முடிஞ்ச உடனே அங்கேருந்து கிளம்பி அப்படியே வந்து அவங்க வீட்டு பக்கமாக நடந்து போயிட்டு இருக்காங்க. கரெக்டாக வந்து நம்ம ஹீரோ வீட்டுக்கிட்ட வந்தவுடனே ஹீரோ வந்து நிறைய பேசிகிட்டே வராங்க. அவர் ஃபைட்டை பற்றி எல்லாம் பேசிட்டு வரும்போது திருப்பியும் வந்து நம்ம ஹீரோயின் வந்து கேட்குறாங்க, நீ எப்படி ஃபைட்டரான, ஏன் உனக்கு ஃபைட் பண்ணுறதுலாம் பிடிக்குது அப்படின்ற விஷயத்தை திருப்பி கேட்டுகிட்டே இருக்காங்க. அதுக்கெல்லாம் ஒரு முட்டாளாக இருக்கணும், முட்டாளாக இருந்தால் தான் ஃபைட்டரெல்லாம் ஆக முடியும் அப்படின்ற மாதிரிலாம் 2 பேரும் கலாய்ச்சி பேசிகிட்டே இருக்காங்க. அப்புறமேட்டு நம்ம ஆள் வந்து வா என் வீடு வரைக்கும் வந்துட்டு என் வீட்டுக்குள்ளே வந்து பாரு அப்படின்ற மாதிரி சொல்லி கூப்பிட்டே இருக்காரு. அவர் ரொம்ப கம்பல் பண்ணுறாரு. ஆனால் வந்து ஹீரோயினுக்கு வந்து இல்லை நான் வரல, நான் வந்து என் வீட்டுக்கே போகிறேன் அப்படின்ற மாதிரி திருப்பி சொல்லிகிட்டே இருக்காங்க. ஆனால் திருப்பி நம்ம ஹீரோவும் இல்லை நீ வா அப்படின்ட்டு சொல்லிகிட்டே இருக்காங்க. ஹீரோயினும் வந்து ஒரு தயக்கத்தோடவே வந்து அந்த டோர் ஸ்டெப்ஸ்லேயே நின்றுட்டே இருக்காங்க. நம்ம ஆள் டோரெல்லாம் திறந்து வாப்பா அப்படின்ற நம்பி வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டின்னு போயிடுறாரு. உள்ளே கூட்டின்னு போன உடனே நம்ம ஆள் வேலையை காமிச்சிடாரு. உள்ளே போன உடனே சர்டிஃபிகேட்லாம் கட்டிட்டு போயிட்டு வா என் ரூமை பாரு அப்படி இப்படின்லாம் வந்து காமிச்சிட்டே இருக்காரு. நம்ம ஹீரோயின் வந்து ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக ஒரு மாதிரி அன்ஈஸியாக நின்றுட்டே இருக்காங்க. இவரும் வா ஏன் என் ரூம் பிடிக்கலையா அப்படி இப்படிலான்னு. இல்லை நான் இந்த இடத்துல பொருந்த மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம ஹீரோயின் சொல்லிகிட்டே இருக்காங்க. இருந்தாலும் அதெல்லாம் வந்து டெம்பரவரி தான், அதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்பலான்னு டக்குன்னு ட்ரை பண்ணும்போது நம்ம ஹீரோயின் டோரை மச்சு இல்லை போகாது அப்படின்ற மாதிரி அப்படியே பேச்சு கொடுத்து பொறுமையாக கண்ணாடியை கட்டுறாரு. அப்புறம் தொப்பியை கட்டுறாரு. நான் உனக்கு கிஸ் பண்ண போகிறேன், உனக்கு கிஸ் பண்ண பிடிக்கலன்னு எனக்கு கிஸ் பண்ண வேண்டாம், பட் எனக்கு உனக்கு கிஸ் பண்ண போல இருக்கு, நான் ஒரு கிஸ் பண்ணிக்கிறேன்றாங்க. அவ்வளோதான், 2 பேரும் ஒன்றுக்கு ஒன்றா
ஜில்லேறாங்க. அடுத்த நாள் காலையில் ஹீரோ வந்து அவர் ஜிம்மு பக்கம் போகிறாரு. ஜிம் பக்கம் போனால் வந்து மிக்கி உன்னை தேடிட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்கிறாரு. உடனே வந்து நம்ம ஹீரோவும் எக்ஸைட் ஆகி மிக்கியை போய்ப்பாரு. மிக்கி என்ன மேட்ரு அப்படின்னு கேட்கும்போது அப்போலோ க்ரீடுக்கு வந்து ஸ்பேரிங் பார்ட்னர் வேணும் அப்படின்ட்டு ஒரு விசிட்டிங் கார்டு கொடுக்குறாரு. ஸ்பேரிங் பார்ட்னர் தானே அப்படின்னு சொல்லிட்டு போகிறாப்புல. அப்போ வந்து ரெண்டு பேரும் ஒரு சின்ன ஒரு ஆர்கியூமெண்ட் நடக்குது. நீ உன்னோட லைஃபை வேஸ்ட் பண்ணுற, நீ வந்து ஒரு சூப்பர் ஃபைட்டர் ஆக வேண்டியது, பட் நீ வந்து உன்னோட லைஃபை வந்து வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு ரெண்டு பேரும் சண்டை போட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா வந்து அந்த விசிட்டிங் கார்டு அட்ரஸுக்கு போய் பார்க்குறாரு. அங்கே அதை ஃபைட்டை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறவரோட இடத்துக்கு போயிடுறாங்க. அந்த இடத்துல போய் பார்த்தா நம்ம ஆள் வந்து ஸ்பேரிங் தானே, நான் ரெடிங்க அப்படின்னு. ஆனால் அது உடனே அந்த எக்ஸிக்யூட் பண்ணுறவர் சொல்கிறாரு, ஸ்பேரிங்கில் தம்பி, வேர்ல்டு ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்புக்கு அப்போலோ க்ரீடோட எதிர்த்து நீ மோதுறதுக்கு ரெடியா அப்படின்னு கேட்குறாரு. இது வந்து அமெரிக்காவை வந்து ஒரு லேண்ட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி. அப்போலோ க்ரீடே உன்னை தேர்ந்தெடுத்து உன்னோட ஃபைட்டிங் ஸ்டைலில் பிடிச்சி போய் தான் உனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாரு. உனக்கு இதை ஃபைட் பண்ண இஷ்டமா இல்லையா அப்படின்னு கேட்குறாரு. நம்ம ஆளுக்கு வாயடிச்சு போயிடுறாரு. என்ன பதில் சொல்கிறேன்னு தெரியலடா அப்படின்னு அப்படியே யோசிச்சுட்டு இருக்கும் போது அடுத்த சீன்லேயே வந்து அப்போலோ க்ரீடும் ராக்கியும் ஒரே வீடியோவில் இருக்காங்க. அதை வந்து நம்ம ஆள் வந்து அவரோட ஆள் வீட்டில் உட்காந்து ஆப்பிள் தின்னுக்கிட்டே பார்த்துட்ருக்காரு. அதில் அப்போலோ க்ரீடே வந்து இது வந்து லேண்ட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி, நான் வந்து இவருக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துட்ருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்கிறாரு. ராக்கி கிட்டே கேட்குறாங்க, என்ன ராக்கி நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம ஆளுக்கு வந்து பத்தான்றாரு. ஆனால் வந்து இன்டர்வியூ முடியும் போது வந்து ஒரு நிமிஷம் நான் என் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு வந்து ஆய் சொல்லிக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நம்ம ஆள் இப்போ தான் ரைசிங் அப்படின்றனால வந்து ரொம்ப பேச விடாமல் அப்படியே வந்து அங்கே இருந்த ரிப்போர்ட்டர்லாம் வந்து அவர் டிவிலேருந்து அப்படியே தள்ளுறாங்க. ஹீரோவோட கேர்ள் ஃப்ரெண்டோட அண்ணனும் வந்து அதை பாலின்றவரும் வந்து கேட்குறாரு, நான் ஒரு ரிங் சைடில் வரலாமா அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறாரு. அவரும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன தனியாக தானே இருந்தேன், நானே வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்றாங்க. ஆனால் வந்து அவர் வந்து கொஞ்சம் காண்டாகாரம் கிடையாது. ஏன்னா வந்து நம்ம ஆளுக்கு வந்து கேர்ள் ஃப்ரெண்டும் கிடச்சிருது, அவருக்கு அதுவும் கிடைக்கல, ஒரு நல்ல வாழ்க்கையும் கிடைக்க போகுது, அதுவும் அவருக்கு கிடைக்கல அப்படின்னு ஒரு மாதிரி ஃப்ரஸ்ட்ரேஷனை வந்து கத்த ஆரம்பிக்கிறாரு. கத்திட்டு அப்படியே வெளியே போகும்போது வந்து அவர் கேர்ள் ஃப்ரெண்டுக்கிட்ட என்ன ஆட்டிட்டு நான் உன் பேரை சொன்னது வந்து உனக்கு ஹாப்பி தானே அப்படின்னா, இல்லை எனக்கு ஒரு மாதிரி ஷாக்கிங்காக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டாங்க. அது போகிறாங்க. அதே டைமில் நம்ம ஹீரோவோட பாசம் ஒரு $500 கொடுத்துட்டு ட்ரைனிங்கில் இருக்க, ஒழுங்காக ட்ரெயின் பண்ணுன்னு சொல்லிட்டு ஸ்மோக்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. நம்ம ஜிம்மோட ட்ரைனர் மிக்கியும் வந்து கரெக்டாக வந்து ஹீரோ வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்து என்னடா இந்த மாதிரி வந்து கேள்விப்பட்டேன், உனக்கு இப்போ தேவையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மேனேஜரு, கரெக்டாக வந்து இந்த ஃபீல்டில் என்ன பண்ணணும், விதை போட்டு பணம் எடுத்தவன் தாண்டா உனக்கு கரெக்டாக சொல்லி தர முடியும், நான் இந்த ஃபீல்டில் 50 வருஷமாக இருந்தேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவரோட தற்பெருமைங்களாம் வந்து அவர் வந்து பயங்கரமாக சொல்லிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோ செம்ம காண்டாரு. அப்படியே வந்து ஒரு மாதிரி ஃப்ரஸ்ட்ரேஷனில் பேசிட்டு அப்புறம் பாத்ரூமில் போயிறாரு. நமக்கும் வந்து என்னென்னவோ பேசி கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறாரு ஹீரோவை. ஆனால் வந்து ஹீரோ வந்து கன்வின்ஸ் ஆகிற மாதிரி இல்லை, பாத்ரூமில் போய் உட்காந்துக்கிறாரு, போங்கடா அப்படின்ற மாதிரி. மிக்கியும் பார்த்துட்டு ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட், ரொம்ப 76 வயசு கிழமை அவர், வயசில் வந்து என்ன பண்ணது தெரியல, ஒரு நிலைமைக்கு மேலே அவரால் வந்து பொறுத்துக்க முடியல, அடப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து நம்ம ஹீரோ பாத்ரூம் மட்டும் வந்து கத்துறாரு. 10 வருஷமாக எங்கடா இருந்தீங்க, நான் இவ்வளோ நாள் இங்கே தானடா, ஒருத்தங்க கூட வந்து பார்க்கலடா, என் வீடு இப்போ தான் உங்கள் கண்ணுக்கு தெரிஞ்சுதா, எனக்கு அப்போ என்னடா பண்ணீங்க அப்படி இப்படின்னு அப்படி கத்துறாப்புல. எல்லா ஃப்ரஸ்ட்ரேஷனும் கொட்டி முடிச்சதுக்கப்புறம் அப்படியே பொறுமையாக இறங்கி வர்றாரு. அதுக்குள்ளே நம்ம மிக்கியும் இறங்கி அப்படியே வெளியே நடந்து போகும்போது அப்புறம் ஹீரோ வந்து கன்வின்ஸ் ஆகி எல்லாம் நல்லா பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி கட்டிப்பிடிச்சி கைகளாம் கொடுத்துட்டு அப்புறம் வந்துடுறாரு. அடுத்த நாள் காலை 4 மணிக்கெல்லாம் எழுந்து ஒரு 5 மூட்டையை வச்சு பச்சையாக குச்சி போட்டு நம்பால் ஜாகிங் கிளம்புறாட்டா, ரைட்டு நம்மளுக்கு தான்டா அப்படின்ற மாதிரி போகுது. இருந்தாலும் ரொம்ப நாள் கழிச்சு நம்ம ஆள் ஜாக்கிங்லாம் போனனால மேலே ஏறி ஒரு இடத்துல நிற்கும் போது நம்ம ஆள் லிவர் லைட்டாக வலிக்குது. அதனாலேயே வந்து இழுத்துக்கிட்டே வந்து அப்படியே அங்கேருந்து வந்து நம்ம ஃப்ரெண்டு பாலை வந்து அங்கே போய் அவரோட மீட் ஷாப்பில் போய் பார்க்குறாரு. இதுதான் வந்து நம்மளோட பீஃபு ஷாப்பு. இங்கே தான் வந்து எல்லாத்தையும் கட் பண்ணி சப்ளை பண்ணுறாங்க. அங்கே தான் நம்ம பால் வேலை செய்கிறாரு. நம்ம ஆள் அங்கே உள்ளே போயிட்டு பீஃப் வாங்கலான்னு போனால் நம்ம ஆள் தேவையில்லாதெல்லாம் பேசிகிட்டு இருக்காரு. 2 பேரும் செம்ம காண்டாயிடுது. அதுவும் வந்து அவங்க கேர்ள் ஃப்ரெண்டை பற்றி ஒரு மாதிரி வந்து அவங்க அண்ணனே பேசும்போது இன்னும் காண்டாயிறாரு நம்ம ஹீரோ. அவர் மேலே இருந்த கோவத்தில் அங்கே இருந்த பீஃபை வந்து செம்மையாக குத்தி பார்க்குறாரு. அது ஒரு மாதிரி நல்ல ஒரு ஃபீல் கிடைக்குது. அங்கேருந்து சரி ஓகே அடுத்து வந்து மீட்டை வாங்கின்னு நம்ம கேர்ள் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போய்ட்டு லைட்டாக ரிலாக்ஸ் பண்ணி சாப்பிட்டுட்டு அங்கேருந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம ஹீரோ ஜிம்முக்கு போய் ஜிம்முலேயும் வந்து செம்ம ஒர்க் அவுட் பண்ணுறாரு. அங்கே 2 பொண்ணுங்க வந்து நம்ம ஹீரோ கிட்ட வந்து ஆட்டோகிராஃப் வாங்கலான்னு பார்த்தாலும் அதையும் வந்து இந்த மிக்கி ட்ரெயினர் வந்து தொத்தி விட்டுறாரு. அதுவும் இல்லாமல் நம்ம ஆள் வந்து ஆஃப் பேலன்ஸாக இருக்காருன்னு சொல்லிட்டு அவரோட 2 கால்லையும் வந்து ஒரு கயிறை கட்டி விடுறாரு. இந்த கயிறு ஆறாமல் நீ வந்து நல்லா பாக்ஸிங் பண்ண கற்றிங்கன்னா நீ வந்து ஒரு ப்ராப்பர் பேலன்ஸில் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ட்ரெயினர் சொல்லிடுறாரு. அப்படியே ட்ரெயின் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சரி ட்ரெயின் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தா நம்ம ஹீரோவோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து உனக்கு கம்பெனினா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாய்க்குட்டியை வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு, நாய்க்குட்டியில் நாய் வாங்கிட்டு வந்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த நாயை தூக்கி கூட்டிக்கிட்டு ஜாகிங் போயிட்டே இருக்காரு. கரெக்டாக திருப்பி அந்த மீட் ஷாப் போகும்போது என்ன ஆகுது,
மீட் ஷாப்பில் ஒரு நியூஸ் ரிப்போர்ட்டர் வண்டி அடிக்குது. உள்ளே போன உடனே பார்த்திங்கன்னா இவன் வந்து காசுக்காக வந்து ராக்கி இங்கே தான் வந்து ஒர்க் அவுட் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு அந்த பாலி வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்ருப்பான். ஸோ ராக்கி வந்து ஒர்க் அவுட் பண்ணுறத வந்து இந்த டிவி ப்ரெஸ்ஸு வந்து பார்த்திங்கன்னா வந்து ரெக்கார்ட் பண்ணுது. அதை வந்து கரெக்டாக நம்ம அப்போலோ க்ரீடோட ட்ரெயினர் வந்து பார்த்துட்ருக்காரு. ஆனால் அப்போலோ க்ரீட் பார்த்திங்கன்னா அதே டைமில் ரொம்ப பிஸியாக பார்த்திங்கன்னா வந்து அவரோட பிஸ்னஸ் எம்பையரை வந்து எப்படி பில்ட் பண்ணுறது, யாருக்கு எவ்வளோ செலவு பண்ணுறது அப்படின்ற கணக்கெல்லாம் போட்டுட்ருக்காரு. நம்ம ட்ரெயினர் அவங்க வந்து டக்குன்னு கூப்பிட்டு அப்போலோ க்ரீட் இது கண்டிப்பாக பார்த்தாகணும், நம்ம ஆள் வந்து செம்மையாக ட்ரெயின் பண்ணுகிறான் அப்படின்னா ஆமாம் நானும் பார்த்துருந்தாக்கிறேன் அப்படின்ற மாதிரி நக்கலாக சொல்லிட்டு அவர் வேலையை பார்த்துன்னுக்கிறாரு. அதே டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆள் செம்ம அடிக்கிறாரு, பீஃப் அடிச்சு அதை டிவியில் வந்து ரொம்ப பயங்கரமாக ரெப்ரசன்ட் பண்ணுகிறாரு. இந்த சீன் முடிஞ்ச உடனே நம்ம ஃப்ரெண்டு பாலி வந்து ஃபுல்லாக குடிச்சு போட்டு கரெக்டாக வந்து வீட்டுக்கு வர்றாரு. வீட்டில் வந்து நம்ம ஹீரோயினும் வந்து டிவி பார்த்துட்ருக்காங்க. உள்ளே வந்தவர் வந்து நம்ம ஆள் வந்து அவனை வந்து அந்த கேஸோ அதாவது வந்து நம்ம ஹீரோவோட முதலாளி கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னனால வந்து அவருக்கு செம்ம காண்டாகி கத்திக்கிட்டே இருக்காரு. அதுவும் இல்லாமல் ஹீரோயினை வந்து நீ ஒரு லூசர் சொல்லிக்கிட்டே இருக்காரு. ஹீரோயின் செம்ம காண்டாகி நான் பொண்ணு லூசர் கிடையாதுடா, நான் தான் உன்னை பார்த்துக்கிறேன், நான் உனக்கு எதுவுமே பண்ணணும்னு எனக்கு எந்த அவசியமும் கிடையாது, நான் தான் உன்னை பார்த்துக்கிறேன் அப்படி ஆகான்றாங்க. நம்ம பாலம் பார்த்தீங்கன்னா டக்குன்னு அவர் தங்கச்சியை அடிக்கலான்னு போகும்போது நம்ம ஹீரோ பாய்ஞ்சு ஒரு முறைக்கிறாரு. அவள் தான் பால் வந்து கம்ப்ளீட் ஆஃபு. அதுக்கப்புறம் வந்து உள்ளே ரூமுக்குள்ளே வந்து ஹீரோயினை கம்ஃபர்ட் பண்ணலான்னு போனால் ஹீரோயின் வந்து டக்குன்னு உனக்கு ஒரு ரூம்மேட் வேணுமா அப்படின்னா ஆமாம் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் கிளம்பிடுறாங்க. அடுத்த நாள் காலையில் வந்து நம்ம ஆள் வந்து ட்ரெயின் பண்ணினுக்கும் போது கரெக்டாக திருப்பி பால் அங்கே வந்துட்டு உன் பேர் வச்சு நான் கொஞ்சம் காசு பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு அட்வர்டைஸ்மெண்ட் மூலிமா. அப்படின்னா நம்ம ஆள் உனக்குலாம் என்னடா அட்வர்டைஸ்மெண்ட்டை பற்றி தெரியும் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் நக்கலாக பேசிட்டு சரி பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிடுறாரு. அவனை அங்கே போடுறானண்டா நம்ம ராக்கியோட தீமு. அதுக்கப்புறம் ஃபுல் ஒர்க் அவுட்டு தான். இன்னும் நான் இதில் தான் இங்கே போட முடியாது, அந்த மியூசிக்கை போடுறேன்னா காப்பி ரைட்ஸ் வந்துடும், அதனால் அப்படியே கொஞ்சம் ஜம்ப் அடிப்போமா. இந்த ஒர்க் அவுட்டை மட்டும் ஒரு என்னோட பேக்ரவுண்ட் மியூசிக்கோட feel low, you can still go. Even when you feel slow, you can still go. Even when there's no hope, you can still go. I never answer to no, man, I still go. Go, go, low, you can still go. Go, when you feel slow, you can still go. Go, there's no hope, you can still go. I never answer to no, man, I still go. மனுஷன் வேறு லெவலில் ஒர்க் அவுட் பண்ணி உடம்பை ஃபுல்லாக ட்ரெயின் பண்ணிடுறாரு. அந்த ஒரு பாட்டு தீமு முடிய போந்து வேறு லெவல். ஃபஸ்ட்டில் வந்து அவர் ஓடும் போது எப்படி லிவரை பிடிச்சிட்டு போனாரு, இப்போ அந்த படிக்கட்டை ஈஸியாக வந்து தாண்டிடுறாரு. அதுவும் இல்லாமல் அவரோட ஸ்பீடும் எண்டூரன்ஸும் வந்து பயங்கரமாக சூப்பர் லெவலில் வந்து இன்க்ரீஸ் ஆகிடுது. இந்த பாட்டு முடிஞ்ச உடனே வந்து அவர் வந்து ஃபீல் பண்ணி பார்க்குறாரு, என்னடா நடக்குது இங்கே, நம்மளை பற்றி நியூஸ் பேப்பர்லலாம் போட்டிருக்கேன்ற அந்த ஆர்டிக்கலெல்லாம் பார்த்துட்டு ஒரு மாதிரி ஃபீல் ஆகிட்டு எழுந்து போயிட்டு அவர் ஃபைட் பண்ண போகிற அந்த ஸ்டேடியத்தை போய் பார்க்குறாரு. அங்கே அப்போலோ க்ரீடுக்கு அவ்வளோ பெரிய பேனர் வச்சுருக்காங்க. அதை பார்த்துட்டு அப்படியே வந்து ஸ்டேஜுக்குள்ளே போயிட்டு அப்படியே சுற்றி வராரு. அடேங்கப்பா எவ்வளோ மக்கள் இவ்வளோ பேர் நம்மளை பார்க்க போகிறாங்களே அப்படின்ற ஒரு ஃபீலோட அப்படியே சுற்றி பார்த்துக்கிட்டே இருக்காரு. அப்படியே பார்த்தா அவரோட ஃபோட்டோ அங்கே அவ்வளோ பெருசாக. இதெல்லாம் வந்து அவர் நினச்சி கூட பார்க்க முடியல, ஆனால் நினச்சி பார்க்க முடியாத ஒரு சந்தர்ப்பம் அவருக்கு வாழ்க்கையில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு நினைக்கும் போது அவர் செம்ம பயங்கரமாக ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு. அதை பார்த்து ஓ மை காட் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுறாரு. கரெக்டாக அந்த இடத்துல வந்து இந்த ஈவெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணுறவர் வர்றாரு. ஏய் ராக்கி இங்கே என்ன பண்ணுற அப்படின்ற போது மிஸ்டர் ஸ்டீவன் இங்கே பாருங்கள், நான் வந்து ஒயிட் கலர் ஷார்ட்ஸ் வித் ரெட் ஸ்ட்ரைப்ஸ் தான் போடுவேன், இங்கே தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லும் போது அதெல்லாம் ஒரு மேட்ராயா, நீ எங்களுக்கு வந்து நாளைக்கு ஒரு கிரேட் ஷோ கொடுக்க போகிற, அதனால் தயவுசெய்து போய் ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்கிறாரு. நம்மளாம் லைட்டாக அப்படியே ஃபீல் ஆகிட்டு அப்படியே நடந்து போகிறாரு. அங்கேருந்து அப்படியே ஃபீல் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போயிட்டு அவர் கேர்ள்ஸ் ஃப்ரெண்டுக்கிட்ட எனக்கு தெரிஞ்சு நான் அப்போலோ கிரீடை பீட் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறேன். அப்போலோ கிரீடுக்கிட்ட யாருமே வந்து ஒரு டிஸ்டன்ஸ் வரைக்கும் போனது கிடையாது. எனக்கு அந்த ஒரு டிஸ்டன்ஸை போனால் போதும் அப்போலோ கிரீடுக்கிட்ட. நான் ஜெயிக்க முடியுமான்னு எனக்கு தெரியல, ஆனால் நான் கண்டிப்பாக போகணும். நான் போனால் தான் நானும் வந்து ஜஸ்ட் எல்லோரும் மாதிரியும் கிடையாது அப்படின்றத என்னால் ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மனுஷன் ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அடுத்த நாள் ஸ்டேஜ் எல்லாம் செட் பண்ணிடுறாங்க. நம்மளும் ரெடி ஆகிடுறாரு, அப்போலோ கிரீடும் ரெடி ஆகிடுறாங்க. எல்லாத்தையும் உடம்பு ஃபிட்னஸ் எல்லாத்தையும் ஒரு மாதிரி செக் பண்ணிவிட்டு எல்லோரும் ரெடி ஆகிடுறாங்க. நம்ம ஆள் கிளம்புறதுக்கு முன்னாடி ஊரை விட்டெல்லாம் ஓடிட்டாதடி அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேர்ள் ஃப்ரெண்ட்கிட்ட சொல்லிவிட்டு நான் கண்டிப்பாக வந்துடுறேன், ப்ளஸ் நீ ரொம்ப இன்றைக்கி அழகாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பும் போது விஷ் மீ லக், ஏன்னா வந்து எனக்கு லக்கு தான் நிறைய தேவை இன்றைக்கி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு.
கரெக்டாக கிளம்பிட்டு அவர் தான் முதல்ல என்ட்ராகிறாரு. என்ட்ராகணும் எல்லாரும் அவருக்கு அப்படிலாம் கையெல்லாம் கொடுக்குறாங்க. நம்ம ஆள் பார்த்தீங்கன்னா வந்து அப்போலோ கிரீட் வந்து ஜார்ஜ் வாஷிங்டன் மாதிரி வந்து ஒரு போட்டில் வராரு. அப்படியே $1 வந்து அப்படியே தூக்கி போட்டுக்கிட்டே வராரு. அது தூக்கி போட்டுட்டே வந்துட்டு இருக்கும்போது ஆனால் வந்து இந்த கமெண்டேட்டர் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து நம்ம ராக்கி பால்போவா வந்து அப்போலோ கிரீடை ஜெயிக்கிறதுக்கோ இல்லை அவருக்கு வந்து 3 ரவுண்டுக்கு ஸ்டாண்ட் பண்ணுற அளவுக்கு ஸ்டாமினா இருக்கோ அப்படின்ற மாதிரியும் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. அதனால் யார் ஜெயிப்பா அப்படின்ற ஒரு பெரிய டவுட் வருது. ஸோ 2 பேரையும் வந்து ஸ்டேஜில் நின்றுட்டுருக்காங்க. அண்ட் சென்டரில் வந்து அனௌன்ஸ் பண்ணுறவர் வந்து இவங்க 2 பேர் யார் 180 பவுண்ட்ஸு ராக்கி பால்போவா, 210 பவுண்ட்ஸு அப்போலோ கிரீட் 2 பேரும் வந்து இன்றைக்கி மோத போகிறாங்க அப்படின்றதெல்லாம் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் 2 பேரும் வந்து ஃபைட் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடுறாங்க. பெல் அடித்த உடனே வந்து 2 பேரும் ஸ்பேர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஹவர் வந்து நம்ம அப்போலோ கிரீட் வந்து நம்ம ஆளை வச்சு நல்ல ஜோக் கொடுக்குறாரு. நல்லா கிட்ட அப்படியே வந்து ஜாப் கொடுத்துக்கிட்டே இருக்காரு. அந்த ஜாப் பண்ணும்போது நம்மளால என்னென்னவோ டேக்கிள் பண்ண ட்ரை பண்ணுறாரு. ஆனால் வந்து ஒன்றும் பண்ண முடியல. நம்ம அப்போலோ கிரீட் நல்லா ஜாப் பண்ணிகிட்டே இருக்க டக்குன்னு ராகி வந்து லெஃப்ட்டு ஹூக்கு கொடுக்குறாரு. நம்மளால ஸ்வைப் ஆயிடுறாரு. அப்போலோ கிரீட் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு பெரிய ஃபைட்டில் வந்து நாக் அவுட் ஆகுறது தான் ஃபர்ஸ்ட் டைம்ன்றாங்க. அப்புறம் வந்து குழன்னு ஏந்துக்கிறாரு அப்போலோ கிரீட். ஆனால் ஏந்த மனுஷன் செம்ம காண்டாயி ராக்கியை வந்து செம்ம அடிக்கிறாரு. ஒரு இடத்துல வந்து பயங்கரமாக கார்னர் பண்ணிருக்காங்க. இந்த ஃபைட் வந்து ரொம்ப சுவாரஸ்யமாகுது. ராக் இப்போ தான் பார்த்தீங்கன்னா வந்து அப்போலோ கிரீட் வந்து கொஞ்சம் சீரியஸாக ஆரம்பிக்கிறாரு. பட் என்னென்னா பார்த்தீங்கன்னா ராக்கியை வந்து எதிர்த்து அடிக்க ஆரம்பிக்கும் போது தான் பார்த்தீங்கன்னா அந்த மேட்ச் வந்து இன்னும் சுவாரஸ்யமாகுது. ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து அப்போலோ கிரீடோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அங்கே ரிஃப்ளெக்ட் ஆகுது. அப்போலோ கிரீட் ராக்கியை வந்து பிறந்து கட்டுறாரு, லிட்ரலாக பிறந்து கட்டுறாரு. கடைசியாக வந்து இது வரைக்கும் மூக்கே உடையாத ராக்கியை வந்து இங்கே இந்த மேட்ச்சில் வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முடிகிற இடத்துல வந்து மூக்கு உடஞ்சிடுது. ப்ளஸ் அவரும் கீழே விழுந்து ஏந்துறாரு. கரெக்டாக வந்து பில்லும் அடிச்சதுனால வந்து 2 பேரையும் வந்து 2 கார்னருக்கு அமைச்சிடுறாங்க. இதை பார்த்து ஸ்டேடியத்தில் இருந்த மக்கள் எல்லாமே வந்து ரொம்ப ஆரவாரம் போட ஆரம்பிச்சிடுறாங்க. இது என்ன சத்தம்ன்றது புரியாமலே பார்த்தீங்கன்னா வந்து ஹீரோயின் வந்து வெயிட்டிங் ரூமில் சிவனேன்னு உட்காந்து என்னடா பண்ணுறதுன்னு முடிச்சுட்டு இருக்காங்க. திருப்பி பெல் அடிக்கிறது 2வது ரவுண்டு ஸ்டார்ட் ஆகுது. 2வது ரவுண்ட்லேயும் வந்து ராக்கெட் செம்ம அடி வாங்குறாரு. ஆனால் பை எண்ட் ஆஃப் த 2வது ரவுண்டு பார்த்தீங்கன்னா வந்து ராக்கெட் திருப்பி அடிக்க ஆரம்பிக்கிறாரு. நம்ம சாம்பியன் அடி வந்து ரவுண்டுகள் வந்து ஏறிக்கிட்டே இருக்குது. 3, 4, 5, 6, 7 போயிட்டே இருக்குது. 14வது ரவுண்டில் வந்து ராக்கியால் சுத்தமாக முடியாத மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வருது. அந்த டைம்லேயும் வந்து அப்போலோ கிரீடும் வந்து டயர்ட் ஆகிறாரு. ராக்கியும் ரொம்ப டயர்ட் ஆகிடுறாங்க. அப்போலோ அடிக்கிறத வந்து ராக்கியால் கை வச்சு தடுக்க கூட முடியல. அந்த அளவுக்கு வந்து பீட்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. மனுஷன் அடிச்சுக்கிட்டே இருக்காரு. ஒரு பாயிண்டில் வந்து செம்ம அடி, ஒரு செம்ம பஞ்சு கொடுக்குறாமுல்ல. ராக்கி கம்ப்ளீட்டாக அவுட்டு. அவ்வளோதான் முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறாங்க. பட் வந்து எப்படா ராக்கி வந்து ஏந்துக்கிறான்னு எல்லாரும் கேட்கும் போது வந்து நம்ம ஆள் பார்த்தீங்கன்னா வந்து தவழ்ந்து வந்து அந்த கயிறை பிடிச்சி வந்து 8, 9 என்னும் போது எப்படியே வந்து ஐம் ஓகேன்றாரு. அப்போலோவால் நம்ம என்னடா பிரச்சனை உனக்கு, ஏன்டா ஏந்துக்கிற அப்படின்ற மாதிரி. ராக்கியோட ட்ரெயினர் கூட வந்து ஏந்துக்காத தரையில் இரு அப்படி தான் சொல்லுவார். ஆனால் வந்து நம்மளால் ஏந்துருவார். ஏந்து வந்து ஐயோ அப்படின்ற மாதிரி இருக்கும். ஏந்து வந்து வா அப்படின்னு வாப்பில் கரெக்டாக வந்து அப்போலோ வந்து அடிக்கலான்னு வரும்போது ராக்கி வந்து டக்குன்னு பாடி ஹீட்டை வந்து ஒரு 4-5 அடித்து வந்து நம்ம அப்போலோ கிரீடோட ரிப்ஸை உடச்சி போடுறாரு. கரெக்டாக வந்து 14வது ரவுண்டோட பெல் அடிக்கிறாங்க. 2 பேர் 2 கார்னருக்கு வந்து போக சொல்லிடுறாங்க. நம்ம ஆள் பார்த்தீங்கன்னா வந்து அப்போலோ கிரீட் வந்து கரெக்டாக போய் உட்காரும் போது அவரோட கோச் கிட்ட சொல்கிறாரு, இல்லை என் ரிப்போ உடச்சிட்டான் அப்படின்றான். கோச் இல்லை நீ வந்து இன்டர்னலாக ப்ளீட் ஆகிற, நான் வந்து மேட்ச்சை நிறுத்திடுறேன் அப்படின்னா, இல்லை மேட்ச்சை நிறுத்துறாதீங்க அப்படின்றான். அப்போலோ வந்து தயவுசெய்து நிறுத்தாதீங்க அப்படின்னு சொல்லிடுறாப்புல. நம்ம ராக்கி சைடில் பார்த்தா ராக்கிக்கோட கண் 2 வீங்கி போனல, கட் பண்ணிவிடுங்க. ஸோ அந்த கண்ணுக்கிட்ட வந்து லைட்டாக கட் பண்ணி விடுவாங்க. ஸோ கண்ணு கொஞ்சம் தெரியறதுக்காக அவனை கட் பண்ணி விட்டுடுறாங்க. சரி பார்த்துடலாம், இந்த 15வது ரவுண்டு எப்படி முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏந்துக்கும் போது ராக்கி வந்து மிக்கிக்கிட்ட மாவனை நீ மட்டும் மேட்சை நிறுத்தினா அவ்வளோதான் நான் கொண்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்து 15வது ரவுண்டுக்குள்ளே என்டர் ஆகுறாங்க. எப்பாடி க்யூரியாசிட்டி தாங்க முடியலடா என்னால். 15th ரவுண்டு ஆரம்பித்த உடனே வந்து 2 பேரும் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து மூவ் ஆரம்பிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு பஞ்சனுவோ வந்து நம்ம அப்போலோ தான் இருக்கிறாரு. நம்ம ஆளும் வந்து சுருண்டு கீழே வந்து அப்படியே ஏந்துறாரு. ஆனால் பார்த்தீங்கன்னா அப்போலோ வந்து அவரோட ரைட் ஹேண்டை வந்து ரிப்பு கிட்ட வச்சு நல்லா மறைச்சிட்டு இருக்காரு. ஏன்னா வந்து ரிப்பு உடஞ்சிச்சுல. ஆனால் நம்ம ஆள் வந்து டக்குன்னு என்ன பண்ணுறாரு, பங்குன்னு திருப்பி வந்து லெஃப்ட் பாடியிலே வந்து 2 வைக்கிறாரு. நம்ம ஆள் வந்து வச்ச உடனே அப்போலோக்கு வந்து முடியல, இன்னும் கிருகிருன்னு ஆகிடுது. ராக்கிக்கு ரொம்ப அப்பர் ஹேண்ட் வந்தது. சாம்பியனை வந்து சும்மா தும்சம் பண்ணுற அடித்து நோத்திட்டு இருக்காரு. அவ்வளோதான், சாம்பியன் முடிஞ்சு போச்சு, இவர் ராக்கி தான் வின்னர்னு ஆகிற மோது ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா வந்து அந்த 15th ரவுண்டு பெல்லை அடிச்சிடுறாங்க. அப்படியே வந்து 2 பேரும் அப்படியே கட்டி பிடிச்சின்னு இருக்கிறாங்க. விட்டால் 2 பேரும் அடிச்சுப்பாங்கன்ற மாதிரி கட்டி பிடிச்சின்னு இருக்கிறாங்க. நம்ம அப்போலோ வந்து உனக்கு ரீமேட்ச் கிடையாது இதுன்றாங்க. நம்ம ராக்கி டே நான் வானாண்டா
அப்படின்னு 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்புறமேட்டு வந்து ரெஃப்ரி வந்து அவங்க 2 பேரும் பிரித்து விட்டுறாங்க. பிரித்து விட்டுட்டு பார்த்திங்கன்னா டக்குன்னு ப்ரெஸ் வந்து ராக்கிட்ட போய் எப்படி நீங்கள் வந்து அப்போலோ கூட இது வரைக்கும் யாருமே 15 ரவுண்ட்ஸ் போடல, எப்படி நீங்கள் போனீங்க, எப்படி உங்களுக்கு ஃபீல் ஆகுது அப்படி இப்படின்ற கேள்வி கேட்டுனே இருக்கிறாங்க. ஆனால் இதே டைமில் பார்த்திங்கன்னா வந்து நம்ம ஹீரோயின் வந்து கரெக்டாக அந்த ஸ்டேஜோட என்ட்ரன்ஸில் நின்று அந்த மேட்ச் பார்த்துட்ருக்காங்க. டக்குன்னு மேட்ச் முடிஞ்ச உடனே வந்து அவங்க உள்ளே வர ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் கூட்டத்துக்குள்ளே உள்ளே வர முடியல, அவ்வளோ கூட்டமாக இருக்குது. இருந்தாலும் அவங்க போட்டு இந்த தொப்பியெல்லாம் விழுந்துடும். அப்பயும் வந்து எப்படி அக்ரி வச்சு அந்த ஸ்டேஜ் கிட்ட வர பார்ப்பாங்க. கரெக்டாக வந்து அங்கேயும் வந்து போலீஸ் மாற்றிட்டுருப்பாங்க. ஆனால் வந்து அந்த டைமில் வந்து அவங்க அண்ணன் வந்து ஸ்டேஜ் மேலே டக்குன்னு கயிறை தூக்கி விடுவாமல் இருக்காங்க. நம்ம ஹீரோயின் வந்து உள்ளே வந்துடுவாங்க. அங்கே ப்ரெஸ்ஸுக்காரங்க வந்து ராக்கி கிட்ட நீங்கள் எப்படி என்ன பண்ணீங்க, உங்களுக்கு ரீமேட்ச் இருக்கா அப்படிலாம் கேட்டால் எனக்கு தெரியாதரா, என்னை விடுங்கடா, எனக்கு தெரியாதரா விடுறான்னு சொல்லிட்டு ஏட்ரியன் கத்தினே இருப்பாங்க. ஆனால் வந்து கரெக்டாக வந்து கத்திகிட்டே இருக்கும்போது ஸ்பிளிட் டிசிஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸ்பிளிட் டிசிஷன் வந்து அப்போலோ கிரீட் தான் வின்னர் அப்படின்ட்டுருவாங்க. அதை பற்றிலாம் கண்டுக்கவே மாட்டார் ராக்கி. அவர் வந்து ஏட்ரியன் மட்டும் தான் கத்திக்கிட்டே இருக்கார். கரெக்டாக கத்திக்கிட்டே இருக்கும்போது வந்து ஹீரோயின் வந்துடுறாங்க. உள்ளே வந்துட்டு ஐ லவ் யூ ராக்கி, ஐ லவ் யூ ராக்கி. அதாவது படம் ஆரம்பித்து இவங்க லவ் சீன்ஸில் இந்த ஜெல்லாகிற சீன்ஸ்லாம் காட்டும் கூட கடைசியில் இப்போ இந்த படம் கிளைமேக்ஸில் தான் வந்து ஐ லவ் யூன்னு 2 பேரும் மாற்றி மாற்றி சொல்லி அப்படியே படத்தோட டைட்டில் போட்டு முடிச்சிடுறாங்க. எப்படி இருந்ததில்ல. அதாவது இதில் வந்து இந்த படத்தில் வந்து 2-3 விஷயம். அது வரைக்கும் ஸ்டே டியூன். மறக்காமல் நம்ம மூவிஸ் இன் தமிழ் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போயிடுங்க. பாய் பாய், டேக் கேர்.